அவங்க குழந்தைகள் 3 மொழி படிக்கும், 4 மொழி படிக்கும். ஆனா என் ஏழை தமிழ் விவசாயியின் குழந்தை 3வது மொழி படிக்க கூடாதா? ஏழை தொழிலாளர் குழந்தை படிக்க கூடாதா? இவர்கள் தீய சக்தியா இல்லையா? இன்னைக்கு மகேஷ் பொய்யாமொழி கிளாரிஃபை. ஏன் உங்க பையன் பிரெஞ்சு படிக்கணும்? ஏன் தமிழ் படிக்கல? சரி, அதுக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி நான் ஒரு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். என்னோடய 2வது மகன் தமிழ் தான் பாடம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. எதனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக சொல்கிறேன். 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்து கொண்டிருந்தவர் 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், தமிழ் மாதிரி வராது, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பார், ஃப்ரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு. இப்போ 8ஆவதுல திருப்பி அவர் தமிழ் லாங்குவேஜ் அவங்க வந்துட்டாங்க. அவங்களோட தமிழ் டீச்சர் பேர் கூட சத்யா மேடம் தான். ஆனால் எதனால் அவர் சொன்னாருன்னு தெரியல. கேட்டபோது திடீர்னு மைக் நீட்டு கேட்கறாங்க, என்ன சொல்லுன்னு தெரியல, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன்னு கூட சொன்னார். கவலைப்பட வேண்டாம், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தமிழ் பாடத்தை தான் அவர் படித்துக் கொண்டிருக்கின்றார்.